ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற தமிழ் திரைப்படம் கங்குவா. இந்த படத்தை இயக்குனது வந்து பார்த்தீங்கன்னா சிவா. இந்த படத்தில் வந்து நடித்தவங்க பார்த்தீங்கன்னா நிறைய முகங்கள் நடிச்சிருக்கு. ஸோ இதில் வந்து ரைட்டிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா மதன் கார்கி, ஆதி நாராயணா, சிவா. முக்கியமாக நடித்தவங்க சூர்யா, தேஷ்பாண்டே, பாபி தியோல், யோகி பாபு மற்றும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த படத்தோட கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நோட்டிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் அப்டேட் ஆகும். ஸோ இந்த படத்தோட கதை வந்து பார்க்கும்போது 1070 நடக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு கதை சொல்லல் வந்து நடக்கும். அதில் வந்து பாத்தீங்கன்னா சில விவரிப்புகள் பண்ணுவாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா பிரசன்ட் டேல காட்டுவாங்க. அப்ப பிரான்சிஸ் அப்படின்றவரை காட்டுவாங்க. அவர் சூர்யா. அவர் வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்மரா இருப்பாரு. அவர் வந்து போலீஸ்ல நிழல் படையா பிடிச்சி தர குற்றவாளிகளை பிடிச்சி தர இதுல இருப்பாரு. அப்ப வந்து கமிஷன் அப்படி யோகி பாபுலாம் வந்து காமெடி பண்ணுவாங்க. அப்ப வந்து ஒரு குற்றவாளியை பிடிப்பாங்க. அப்புறம் இன்னொரு அசைன்மெண்ட் பண்ணுவாங்க. அப்ப வந்து ஹீரோயின் வந்து அவங்களும் வந்து பிடிக்க வருவாங்க. திஷா பத்தானி அவங்க வந்து ஏஞ்சலினான்ற கேரக்டர் நடிப்பாங்க. இப்ப இவங்க இந்த சூர்யாக்கும் இந்த திஷா பாண்டிக்கும் கிளாஷ்லாம் ஆகும். அப்ப வந்து ஒரு பையன் வந்து ஒரு இடம் தெரியாத இடத்துல இருந்து அவன் தப்பிச்சு வருவான். ஒரு ஜெயில் மாதிரின்ற இடத்துல அவன் பேர் ஜெட்டான்ற மாதிரி பேர் வரும். இப்ப தப்பிச்சுன்னு வரும்போது இந்த பையன் வந்து சூர்யா சந்திக்கிற நேரிடும். இப்ப இந்த பிரசன்ட் வேர்ல்ட்ல அந்த பையனை காப்பாற்றணும். அப்ப வந்து ஷின்டுன்றோட அண்ணன் வந்து கபுடான்றவன் இந்த பையனை வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்ப அவங்க கிட்ட இருந்து இந்த சூர்யா வந்து பிரசன்ட் இது வந்து காப்பாத்தினாரா, இந்த பையனுக்கும் சூர்யாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்றது இது ஒரு ஸ்டோரியா போகும். இப்ப மறுபடியும் 1070 போகும்போது கங்குவா காட்டுவாங்க. அவர் வந்து என்னென்ன பண்ணாரு. அப்ப வந்து 5 தீவு இருக்கும். அந்த 5 தீவு வந்து பிடிக்க ராமணியர்கள் வருவாங்க. இதுல வந்து ஒற்றனா வந்து இவங்களுக்கு இந்த மண்டையாறு அது மாதிரி தெம்மாச்சி அது மாதிரியான இடம்லாம் இருக்கும். அவங்க வந்து கப்பல் செய்யறதுல ஃபேமஸ் இந்த மண்டையாறுன்ற ஆளு. ஆனா இந்த தெம்மாச்சில இருந்து ஆள் கேட்பாங்க. அப்ப நடராஜெல்லாம் அங்க இருப்பாரு. அப்போ போஸ் வந்து என்ன பண்ணுவாரு கேட்டீங்கன்னா அந்த 300 இதெல்லாம் வந்து 300 பார்த்த மாதிரியே இருக்கும். 300 அப்போகலிப்டோ அது மாதிரி நம்மளுக்கு நிறைய ஞாபகம் வரும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்க 2 பேர் வந்து ஆள் கேட்பாங்க இந்த கப்பல் இது கட்டுறதுக்குன்னு 500 கப்பல் கட்டணும்னு. அதுக்கு வந்து அந்த ஊர் தலைவர் ஒத்துக்க மாட்டாரு, சூர்யாவோட அப்பா. அப்போ வந்து அங்க சூழ்ச்சி பண்ணி அங்க வந்து ஆளை கூட்டு போயிட்டு அவங்க சாவடிச்சு இவங்க காசு வாங்குவாங்க. அந்த ஆளுங்களை சாவடிச்சு இப்போ வந்து அது வந்து சூர்யாவுக்கு தெரிஞ்சு கங்குவாவை அவர் வந்து அந்த நடராஜனை பழி வாங்குவாரு. இது வரைக்கும் அப்படி நல்லா போச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேரக்டர் மேல கேரக்டர் போய் நம்மளுக்கு ரொம்ப குழப்பமா இருந்தது. ஆனாலும் இந்த படம் வந்து ஒரு தமிழ் நல்ல ட்ரையா இருந்தாலும் இந்த பிரசன்ட் சூர்யாக்கும் அந்த பழைய சூர்யாக்கும் அந்த பையனை வந்து அந்த நடராஜோட பையனை வந்து இவரு காப்பாத்தி ஏன்பாங்கன்னு சொல்லுவாரு. இவர் வந்து அந்த படம் ஃபுல்லா அந்த பையனுக்காக காப்பாத்தி என்ன பண்ணாருன்றதுதான் படத்தோட கதை. இதுல உதிரின்ற கேட்டில் பாபி தியோல் வந்து வில்லனா வருவாரு. கடைசி எண்ட் அப்ப கார்த்தி வந்து பழி வாங்குறதுக்கு கங்குவாவை கூப்பிடுவாரு. அதுதான் வந்து முடிவிஞ்சு செகண்ட் பார்ட்டுக்கு லீடு வர தராங்க. இந்த படத்துல மியூசிக், கேமரா அப்படிலாம் சொல்லலாம். இந்த மியூசிக் வந்து ரொம்ப ரிப்பீட்டடா இருந்ததால ரொம்ப வைல்டு சவுண்டா இருந்துச்சு. ஸோ திரைக்கதைன்னு பார்க்கும்போது இந்த படம் வந்து ரொம்ப இதுவா போரா இருந்தது. ஆனா கதையா பார்க்கும்போது நல்லா இருந்திருக்கும். ஆனா திரைக்கதையா பார்க்கும்போது சூர்யா வந்து நல்லா பண்ணியிருந்தாரு. இருந்தாலும் அந்த திரைக்கதை வந்து ரொம்ப ஸ்லோவா இருந்தது. ஸோ யோகி பாபு காமெடிலாம் ஃபர்ஸ்டே வந்து ½ அன் அவர் வந்து ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. 3D எஃபெக்ட்ஸ் நல்லா இருந்தாலும் அந்த ஹீரோயினோட பைத்தியம் மாதிரிலாம் பண்ணியிருந்தது. அதெல்லாம் நல்லாவே இல்லை. ஸோ சூர்யாவோட நடிப்பு மட்டும் நல்லா இருந்துச்சு. ஸோ கடைசியில் வந்து ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த போஸ் கேரக்டர்லாம் வந்து 300 பார்த்த கேரக்டர் மாதிரியே இருக்கும். நிறைய அப்போகலிப்டா ஞாபகம் வந்தது. ஸோ செகண்ட் ஹாஃப்லாம் வந்து ரெனவென்ட் அது மாதிரி படம்லாம் கூட ஞாபகம் வந்தது. ஆனால் அது எதை பார்த்து பண்ணாங்க தெரியல. ஆனால் இந்த படம் வந்து செகண்ட் ஹாஃப் ரொம்ப போர் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் நல்லா அந்த 3D எஃபெக்ட் வரும்போது ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கின்னு பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.